அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், சென்னையிலிருந்து பேசுகிறேன். இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சந்திரன் உச்ச பலம் பெற்றிருந்தாலும் நீச்ச பலம் பெற்றிருந்தாலும் என்ன பலனை செய்வார் என்பதுதான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. இதெல்லாம் அவங்க தசாபதி காலத்தில் நடைபெறும். கருத்தில் கொள்ளுங்க. இது இப்போ உச்ச பலம் பெற்றிருந்தால் அது பொதுவான பலனையும் அடிப்படையில் அமையும். அதாவது மீதி இருக்க கிரகங்கள் அடிப்படையில் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இப்போ சந்திரன் உச்ச பலம் பெற்றிருந்தால் சந்திரன் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் உச்ச அடைவார். கருத்தில் கொள்ளுங்க. ஜாதகர் உடல் பலம் கொண்டவராக இருப்பார். கடவுள் பக்தி உள்ளவராக இருப்பார். தம்மை விட உயர்ந்தவரிடம் பணிவுடன் நடந்து கொள்வார். நற்காரியங்கள் செய்ய நாட்டமுள்ளவராக இருப்பார். சிறந்த செல்வந்தனாக வாழ்வார். வாகனங்கள் பல இருக்கும் இவருக்கு. அதே போல் கால்நடையாலும் இவருக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும். மனைவி இல்லை கணவன் யாராக இருந்தாலும் ஜாதகருக்கு மிக அழகான தோற்றத்தில் அமைவாங்க. அவங்களால் இவங்கள் வசதி பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சந்திரன் உச்ச பலம் பெற்றிருந்தால் கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் சந்திரன் உச்ச பலமின்றி இருக்கிறார்னா அவர் விருச்சிகத்தில் நீசமாவார். கருத்தில் கொள்ளுங்க. அந்த ஜாதகர் பேராசை மிக்கவராக இருப்பார். துஷ்டர்களுடன் நட்பு கொண்டு தீய காரியங்களை புரிவார். உடல் பலமற்றவராக இருப்பார். மனம் ஒரு தெளிவான நிலையில் இருக்காது. ஆனால் காமம் மிக அதிகமாக இருக்கும். சதா எப்போதும் ஒரு சோர்வோடும் ஒரு கவலையோடு இருப்பார். ஒரு இடத்தில் இவரால் இருக்க முடியாது. ஊர் சுற்றுவதே இவருடைய சுயநலமாக இருக்கும். கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.